Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினிஷிடம் கேட்டு பெறலாம். வினிஷ், தற்போது விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. கூடுதல் விவரம் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் பொது சின்னம் கோரி அனைத்து கட்சிகளும் ஏற்கனவே, அதாவது மாநில அந்தஸ்து பெறாத கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்று பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் என்று ஒவ்வொரு கட்சிகளுமே தேர்தல் ஆணையத்தை நாட வேண்டும். ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களுடைய சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தற்பொழுது மக்கள் நீதி கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. முதன்முறையாக தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு கட்சியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்தை நாட வேண்டும் என்றால் குறிப்பிட்டது 7 முதல் 10 சின்னங்கள், அதாவது சிம்பல்களை தேடி விண்ணப்பிப்பார்கள். தங்களுக்கு தேவையான சின்னங்களை ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. அதே போல கடந்த முறை கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்திற்கு ஒவ்வொரு முறையும் டார்ச் லைட் சின்னத்தை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் சார்பில் ஒவ்வொரு முறையும் விண்ணப்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் இந்த முறையும் எந்த கட்சிகளும் கோரிக்கை வைக்காத நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தையும் ஒதுக்கியிருக்கிறார்கள். இதனுடைய அறிவிப்பு தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒவ்வொரு கட்சிகளும் முதன்முறையாக தேர்தல் சந்தித்தார்களோ அல்லது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக இருந்தார்களோ பொது சின்னம் கோரி விண்ணப்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த முறை விசில் சின்னம் முதன்முறையாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் 3 சின்னங்களை முதன்மையாக விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. ஆட்டோ சின்னம், அதே போல விசில் சின்னம், கிரிக்கெட் மட்டை உட்பட பல்வேறு சின்னங்களை நேரடியாக கேட்டு விண்ணப்பித்ததாக கட்சி தரப்பில் இருந்து கூறப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு விசில் சின்னத்தை தேர்தல் சின்னமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சின்னமாக வழங்கியிருக்கிறார்கள். விசில் சின்னத்தை மையப்படுத்தி தமிழக வெற்றி கழகம் இந்த முறை தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினிஷ் வழங்க கேட்டோம். சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நெருங்கும் நிலையில் தற்போது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் சின்னங்களை ஒதுக்கும் பணியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. தாவேகாவின் சார்பில் 3 சின்னங்கள் கேட்ட நிலையில் அதில் ஒன்றான விசிலை தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்து வழங்கி இருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். விசில் சின்னத்தை விஜய் கோரிய நிலையில் அதே சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தாவேகாவுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.
விஜயின் தாவேகாவுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தாவேகாவுக்கு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தாவேகாவுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விசில் சின்னத்தில் தாவேகா களம் காண இருக்கிறது. விசில் சின்னத்தை விஜய் கோரிய நிலையில் அதே சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தாவேகாவுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகாவுக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று தாவேகா தொண்டர்கள் எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் தற்போது விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜ்குமார், தற்போது தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் விசில் சின்னம் யாருக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தது? தமிழக அரசியல் களத்தில் விசில் சின்னம் என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ணிருக்கு? கூடுதல் விவரம் என்ன ராஜ்குமார்? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையத்தில் தங்களுக்கான சின்னங்களை ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் கோரிக்கை வைத்திருந்தது. இதில் சில சின்னங்கள் முன்னுரிமை அடிப்படையில் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அதனுடைய அறிக்கையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு தேர்தல் ஆணையம் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். தற்போது ஏற்கனவே தேர்தலுக்கான முன் தயாரிப்பு பணிகளை தமிழக வெற்றி கழகம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக விசில் சின்னம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னுரிமை அடிப்படையில் தங்களுக்கு இந்த சின்னங்களை ஒதுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருந்தது. எனவே தேர்தலுக்கான வியூகங்கள் அடிப்படையில் தங்களுக்கான சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு பிறகு இன்னும் தேர்தலுக்கான பணிகளையும் மாவட்ட சட்டமன்ற தொகுதி வாரியாக அதற்கான வியூகங்களை முன்னெடுப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருந்தார்கள். தற்போது விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிகிறது. அதே போல இந்த சின்னங்கள் பொறுத்தவரை மக்கள் மத்தியில் மிகவும் எளிமையாக சின்னத்தை கொண்டு செல்லக்கூடிய வகையில் தங்களுக்கான சின்னம் இருக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருந்தார்கள். தற்போது அவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் கேட்கப்பட்ட நிலையில் விசில் சின்னமே அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருப்பது மாநில நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் இன்னும் அடுத்த கட்டமாக இதை மிக எளிதாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான திட்டமிடுதல் செய்வார்கள் என தெரிகிறது. விக்னேஷ், நிச்சயமா ராஜ்குமார், முதல் தேர்தலிலேயே பொது சின்னத்தோட தாவேகா களம் இருக்குது. இந்த நிலையில தாவேகா என்னென்ன மாதிரியான தேர்தல் பணிகளை அடுத்தடுத்து முன்னெடுக்கிறாங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை கடந்த ஒரு 2 மாதத்திற்கு முன்னதாகவே மாநில அளவிலான பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளுடன் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களும் குறிப்பாக இந்த SIR பணிகள் மேற்கொண்ட நேரத்திலே கூடுதலாக பூத் கமிட்டி அளவில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான பணிகள் அனைத்துமே மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது ஒரு புறம். அதே போல சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு, அதே போன்று கட்சியினுடைய தலைவர் விஜயினுடைய பிரச்சார பயணங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய குழு என நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை அடுத்தடுத்த கட்டமாக தேர்தலுக்கான பணிகளை மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் அதற்கான பணிகளை மேற்கொள்ளவும், குறிப்பாக தேர்தல் அறிக்கை குழு மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் செய்வதற்கான அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று தொகுதி வாரியாக பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை உள்ளிட்டவைகள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். வரக்கூடிய 25ஆம் தேதி மாமல்லபுரத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அன்றைய நிகழ்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இது அனைத்துமே சட்டமன்ற தேர்தலுக்கான அடுத்தடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.